எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கலாம். ஜாப் விஷயமா இருக்கலாம், இல்ல திருமண காரியமா இருக்கலாம், இல்ல குழந்தை காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. நீங்க ரொம்ப நாள் காத்திருக்கும்போது, இருதயத்த ரொம்ப சோர்வடைய பண்ணும். ஆனா, அது நம்ம கைக்கு கிடைக்கும்போது, நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, "நீ விரும்பினது வரும்போதோ, ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு" ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அது மேல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தா போதும். அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு ஒண்ணு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இல்ல அதுக்காக நாம உழைக்கிறவங்களா இருக்கணும். இல்ல நம்ம அதுக்காக காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு காத்திருக்கும்போது நமக்கு கண்டிப்பா நிச்சயமா அது நம்மளுக்கு வரும்ன்ற நம்பிக்கையோட, விசுவாசத்தோட காத்திருப்பீங்கன்னா, அது நிச்சயம் கட்டாயம் உங்க கைக்கு ஒரு நாள் சேருங்க. நம்பிக்கைய மாத்திரம் ஒரு நாளும் இழந்துறக்கூடாது. அதான் நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த வசனத்த தான் ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு. நீ எத நம்பிக்கிட்டு இருக்கியோ, நிச்சயமா அது உன் கைக்கு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எத ஆண்டவர விசுவாசிச்சா, கண்டிப்பா காரியங்கள கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீ நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம், உன் இருதயத்தை இளைக்க பண்ணும் பொழுது, அதை கிடைக்கும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். நம்ம யார விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, மனுஷர நம்புறோமோ இல்லையோ, கர்த்தர நம்பி இருந்தோம்னா, கட்டாயம் நீங்க நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நம்ம செபிக்கலாமா? அன்புள்ள சுவாமி கர்த்தாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நல்ல வசனத்தை கொடுத்தீங்க, அதற்காய் நன்றி தேவனே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் எந்த காரியத்துக்காக காத்திருக்காங்களோ, யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண காரியத்திற்காக, ஆண்டவரே வேலைக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவீராக. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கீங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் தேவன் வெற்றியை கொடுப்பீராக. அப்பா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாத ஆண்டவரே, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. தடைகளை உடைத்தெறிவீராக. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. தடைகளை உடைத்தெறிந்து நீர் அவர்களுக்கு முன்பதாய்